வணக்கம் நண்பர்களே. தினமும் பலவீனமாய் கொண்டே வருவது திமுக காங்கிரஸ் உறவு. இன்றைக்கு கூட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. யார் அந்த ட்வீட் போட்டது? யார்? மாணிக்கம் தாகூர். இந்த கூட்டணிக்குள் இத்தனை பலவீனமான விஷயங்கள் நடக்கிறது. இந்த கூட்டணியினுடைய பலத்தினை குறைக்கும் வேலையை காங்கிரஸார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இணையாக திமுகவிலும் எதிர்வினை இருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் பலவீனமாகி வரும் இந்த திமுக காங்கிரஸ் உறவில் இது எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் ஒரே ஒருவர் காத்திருக்கிறார். அது அவருடைய பலவீனம். ஸ்டாலின், திமுக தலைவர். அவர் கருணாநிதியின் மகனா என்று நாம் சொல்லும் அளவிற்குத்தான் அவருடைய பலவீனம் இருக்கிறது. அரசியல் பலவீனம். எந்த ஒரு அரசியல் சாதுரியமும் இல்லாமல் ஒரே ஒரு ஃபோன் கால்காக காத்திருக்கிறார். அந்த ஃபோன் கால் யார்கிட்டேருந்து வரணும்னு நினைக்கிறாரு? அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் கூட இந்த சட்டசபை தேர்தல் என்று அல்ல, இதற்கு முன்னால் நடந்த சட்டசபை தேர்தலில் கூட அப்போது கருணாநிதி உயிரோடு இருந்தார். எங்களுக்கு 90 சீட்டு வேணும், 100 சீட்டு வேணும்னு காங்கிரஸ் அடம்பிடிக்கும் பொழுது, இல்லை நாங்கள் 50 தான் கொடுப்போம், 40 தான் கொடுப்போம். இதே மாதிரி இந்த தொகுதி எண்ணிக்கையில் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அந்த இழுபறி நடக்கும் பொழுது ஒரு முறை மிரட்டி வாங்கினார்கள். சன் டிவி, இந்த தூய்மையான நிறுவனம் சன் டிவியினுடைய அலுவலகத்தில் சோதனை நடத்தி வாங்கினாங்க. இன்னொரு முறை KS அழகிரி தலைவராக இருந்தார். காங்கிரஸை சேர்ந்தது KS அழகிரி. சோனியா காந்தி ஒரே ஒரு ஃபோன் போட்டார். இவர் சத்தம் இல்லாமல் போய் சொன்ன சீட்டை வாங்கிட்டு வந்துட்டார். யார்? KS அழகிரி. அப்போ சோனியாவுக்கும் திமுகவின் மீது சோனியா காந்தி அவர்களுக்கு திமுக மீது இருக்கும் ஒரு மரியாதை இன்னமும் இருப்பதாக ஸ்டாலின் உறுதியாக நம்புகிறார். அதனால தான் அவருடைய ஒரு ஃபோன் சத்தியமூர்த்தி ஃபோனுக்கு வந்தால் போதும் எல்லாரும் வாயை பற்றிக்கிட்டு வேலையை பார்த்துருவாங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, சோனியா காந்தி மீது வைத்திருக்கும் ஒரு அளவு கடந்த மரியாதை. அந்த இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பது ஒரு பக்கம், மூத்தவர், வயதில் மூத்தவர். அதனால் அந்த தமிழக காங்கிரஸ் அடக்கக்கூடியது அந்த ஒரு ஃபோன் கால் தான். அந்த ஒரு ஃபோன் கால் வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கையில் தான், அந்த ஆசையில் தான், நம்பிக்கையில் இல்லை, அந்த ஆசையில் தான் ஸ்டாலின் அமைதியாக அந்த ஒரு ஃபோன் காலுக்காக காத்திருக்கிறார். அந்த ஃபோன் வருமா? ஸ்டாலின் நினைப்பது நடக்குமா? அப்படியே நடந்தாலும் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றிணைந்து ஒத்திசைவோடு தேர்தல் களத்தில் பணியாற்றுவார்களா? இன்னும் பல கேள்விகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.